அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கா, அப்படி கெட்ட சக்தி இருந்தால் எந்த மாதிரியான செடியை வீட்டில் வைத்து வளர்த்தா அந்த கெட்ட சக்தியை விரட்டிடும். அதே போல் வீட்டில் கந்தஷ்டி இருந்தாலும் இந்த செடியை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்படிப்பட்ட 2 செடிகள் என்னென்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தெய்வத்தினுடைய அருளை நிலைத்திருக்க கட்டாயமாக வளர்க்க வேண்டிய வாஸ்து செடிகள் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாகவே வீடு கட்டும்போது வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருப்போம். அதிலும் சில பொருட்கள் வாஸ்துப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து வச்சுருப்போம். நம்முடைய சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு பொருளுக்கும் வாஸ்து இருக்குது. அப்படி வீட்டில் வாஸ்து சரியா இல்லைன்னா தான் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்குதா இல்லையானா எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் கனவு சொந்த வீடு தாங்க மகிழ்ச்சியாக வாழணும்னு. அதற்காக கடினமாக உழைத்து பணத்தை சேமித்து தான் வீடு கட்டியிருப்போம். இல்லைன்னா தயாரான வீடுகளையே விலைக்கு வாங்கியிருப்போம். இப்படி கஷ்டப்பட்டு கிடைத்த வீடு சிலருக்கு அதிர்ஷ்டம் தரும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டமாக மாறிடும். அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு காரணம் எதிர்மறை ஆற்றல் தாங்க அதிகரிப்பது. இந்த 2 செடி போதும் நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்குதா கெட்ட சக்தி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க. இது உங்கள் வீட்டில் துளசி செடி நட்டு தினமும் நீங்கள் பராமரித்து உரம் தண்ணீர் ஊற்றி வாங்க. இவ்வளவு பராமரிப்பு இருந்தால் போதும். செடி காய்ந்தா வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்துட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா 2வதாக பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்பருத்தி பூச்செடி தாங்க. உங்கள் வீட்டில் வெள்ளை செம்பருத்தி செடியை வாங்கி வைத்து சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தண்ணீரும் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சு வளர்த்துவாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள மலர் வாடினா வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். 2 செடிகளும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்குதா கெட்ட சக்தி இருக்குதான்னு எடுத்து காமிக்கும். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வாஸ்து செடிகள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காலை எழுந்த உடனே நம்முடைய உள்ளங்கை பார்த்து விழித்தாலே இந்த நாள் முழுவதும் உற்சாகத்தோடு இருக்கலான்னு சொல்லுவாங்க. தடைகள் இல்லாத வெற்றியும் அடைய முடியும்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் எத்தனை பேர் கடைபிடித்து வரீங்களோ உங்களுக்கு நிச்சயம் இது தெரியும் இதற்கான பலன். அதே போல் காலை எழுந்தது முதல் வேளையாக இந்த செடியை பார்த்து கண் விழித்தா அந்த நாள் முழுவதும் அதிர்ஷ்ட மழை பொழியுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செடின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. காலையில் எழுந்ததோ முதல் இரவு உறங்க செல்லும் வரை நமக்கு அனுதினமும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கவலை இருந்துட்டு தான் இருக்கும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சமாளிப்பது மட்டும் இல்லை, புதிதாக நாம் பார்க்கவும் ஒவ்வொருவரும் அனுசரித்து செல்ல வேண்டியதாக அமையுது. பல தடைகள் பல அவமானன்னு சந்தித்துட்டு தான் வரும். ஒரு நாள் முழுக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்று தான் தராங்க. இவரையும் பகைத்து கொள்ளாமல் அவங்கள நாம் அனுசரித்து சொல்வது தாங்க நமக்கு நல்லது. அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மன நிறைவையும் தரும். நம்ம வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத மனசஞ்சலம் இல்லாத ஒரு பிரச்சனையிலிருந்து எளிதாக விடுவிக்க அது வழியாகவும் அமைங்க. சிக்கலான விஷயத்தை கூட வேறு ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க நமக்கு உதவியாக இருக்கும். ஒரே நாளில் எவ்வளவு விஷயங்களை கடக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய முதல் பார்வை நல்ல விஷயமா இருக்கணும்ல. அதாங்க நம்ம காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை நம்ம பார்த்தா இந்த நாள் முழுவதும் உற்சாகத்தோடு வெற்றியாக அமையும். அதற்கான செடிகள் என்னென்னு பார்க்கலாங்க. நீங்கள் காலை எழுந்த உடனே மகாலட்சுமி படத்தினை பார்த்துட்டு எழும்படி நீங்கள் அமைத்து கொண்டா அந்த நாள் முழுவதும் பணவரவுக்கு எந்த தடையும் இருக்காது. வர வேண்டிய இடங்களில் இருந்து வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு நிச்சயம் வந்து சேரும். அதே போல் உங்களுடைய உள்ளங்கையில் பார்த்தா வெற்றிகள் குவியும். உங்களுக்கு பிடித்தமான மனைவி தாயா இல்லைன்னா பிடித்தமான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரே நீங்கள் பார்த்து விட்டு எழுந்தால் அந்த நாள் முழுவதும் ஒரு விதமான குதூகலத்தோடு உற்சாகத்தோடு இருப்பீங்க. அந்த வகையில் தாங்க உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட செடிகள் சிலவற்றை நீங்கள் பார்த்து எழுவதும் நல்லதை தரும். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கிருந்தாவது அதிர்ஷ்டம் உங்களை நிச்சயம் தேடி வருங்க. அந்த வகை செடிகளில் ஒன்று தாங்க துளசி. துளசி செடியை கண் விழித்தவுடன் கண்ட பின்பு நீங்கள் மற்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அதே போல் சோற்று கற்றாழை, கருந்துளசி, கற்பூரவள்ளி, மாதுளப்பூ, மல்லிப்பூ, மணி பிளான்ட், வாஸ்து செடி
குலை தள்ளக்கூடிய வாழை மரம்னு பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. நம்மளுடைய வீட்டுக்குள்ள செல்வம் கொளிக்க வேண்டினா ஒரு சில செடிகளை வளர்க்க வேண்டும். அதே சமயம் நம்ம வீட்டில் ஆரோக்கியமும் நிதி நிலைமையும் சீராக இருக்கணும்னா சில செடிகளை வளர்க்கக்கூடாது. அது என்னன்னு ஒவ்வொன்றா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடும் ஃபார்மைட்டுகளும் நச்சுக்களை ஈர்த்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்துது. இது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செடிகளில் ஒன்றுங்க. இந்த செடியை நம்ம வளர்ப்பதால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறையான எண்ணத்தை தோன்றும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியை எடுத்துக்கொண்டிங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் லட்சுமி தேவி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. எனவே மல்லிகை செடியை வாசலை வைத்து வளர்ப்பது வீட்டில் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடிங்க. இது வீட்டுக்கு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தரும், புகழ் பணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த செடியை நீங்கள் ஹாலில் கிழக்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி தான். இதில் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. பதவி உயர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டு பூந்தோட்டத்தில் கற்றாழை செடியை வைத்து வளர்த்து பாருங்க, நல்ல பலனை தருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை தரக்கூடிய லாவெண்டர் செடிகளை பெட்ரூமில் ஓரமாக வைத்து வளருங்க. இது குடும்ப உறவை வலுப்பெற செய்யும், காற்றை சுத்திகரிப்பதோடு சுத்தமான காற்றையும் தருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி. இது சீன சாஸ்திரத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக சொல்லப்படுறாங்க. இந்த செடி வீட்டில் செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தருங்க. இந்த மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்ப்பதால் இது வைக்கின்ற எண்ணிக்கையை பொறுத்து இதற்கான பலனும் மாறுபடுது. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்தீங்கன்னா செல்வமும், 6 வைத்தால் அதிர்ஷ்டத்தையும், 7 வைத்தால் ஆரோக்கியத்தையும், 21 வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும். மேலும் இது அதிர்ஷ்டத்தை தருவதோடு மட்டும் இல்லை, காற்றை சுத்தப்படுத்தி தருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடி தாங்க. இந்த செடி வைத்து வளர்ப்பது பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருப்பதால் இது வீட்டில் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திங்க. இந்த ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கும். மணி பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருங்க. இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வாசப்படி மஞ்சள் சாமதிப்பூ மலர்கள் அதிர்ஷ்டத்தின் தருது. இங்கே வீட்டில் வைத்து வளர்ப்பது மகாலட்சுமியுடைய அருளை பெற்றுத்தரும். இது வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு அருகிலேயே நீங்கள் இந்த செடியை வளர்ப்பது, நட்டு வைத்து வளர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தருங்க. வடக்கிலேனா கிழக்கு திசையில் இந்த செடி வைத்து வளர்ப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ விநாயகர் காளிக்கு உகந்த மலராக இருக்குது. இது வைத்து வளர்ப்பதால் வீட்டில் தெய்வீக தன்மையை அதிகரிக்க செய்யும். இந்த செடியை நீங்கள் தோட்டத்திலோ இல்லை வீட்டுக்கு அருகிலோ சூரிய ஒளிப்படக்கூடிய இடத்துல வைத்து வளர்த்திங்கன்னா நிலையான தன்மையை தரும். மகிழ்ச்சி, நல்ல ஆற்றல் வாழ்க்கையில் எப்போது இது நிறைந்திருக்க செய்யும். போல் பார்த்தீங்கன்னா ரோஜா தவிர மற்ற முள் செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. சிலர் கந்திஷ்டி என்று சப்பாத்தி கள்ளி செடிகளை வைத்து வளர்ப்பீங்க. இது வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாத செடிகளில் இதுவும் ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகளும் போன்சாய் மரங்களும் வீட்டிற்கு உட்புறம் வைக்காதீங்க. வீட்டுக்கு வெளியே தோட்டத்திலோ திறந்த வெளியிலோ இந்த செடியை வைத்து வளர்க்கலாம். புளிய மரம் மருதாணி மரம்னு தீய சக்தி குடியிருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இது வீட்டுக்கு அருகில் வைத்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் கேடு பலன்கள் தான் உண்டு. காய்ந்து போன செடிகளையும் காய்ந்து போன பட்டு போன இறந்த செடிகளையோ மரங்களையோ நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க. காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் கருவேல மரத்தை வீட்டுக்கு அருகில் வளர்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா தீய பலனை தான் ஏற்படுத்தும். பருத்தி பட்டு செடிகளை பனைமரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது செடிகள் வளர்ப்பதோ துரதிர்ஷ்டத்தை தான் உண்டாக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் தொட்டி செடிகளை வீட்டில் வடக்கில்னா கிழக்கு பக்கம் அருகில் வைத்து வளர்க்காதீங்க. வீட்டு கிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் சொன்ன செடிகளில் உங்கள் வீட்டில் எந்த செடியை நீங்கள் வைத்து வளர்க்குறீங்க
அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும்